வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம காஸ் கேட்டல் சேனலில் அடுத்ததாக பார்க்க போகிற கார் இந்த 2025 கியா செல்டோஸோட ட்ரிம்ஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது இன்றைக்கி கியா செல்டோஸோட HTX வேரியன்ட். ஸோ இந்த வேரியண்ட்டை பற்றின டீட்டெயில்டு வாக் அரவுண்ட் ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த காரை கொடுத்தவங்க இங்கே பிரசன்னா கியா கோயம்புத்தூர். ஸோ அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் காஸ் கேட்டல் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் எங்களோட சோஷியல் மீடியா ஹேண்டில்ஸையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு கிராஸ் ஓவர் வேணும் அப்படின்னா உங்களுக்கு இந்த கியா செல்டோஸ் ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அதோட ரைவல்ஸ் அண்ட் காம்படிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராண்ட் விட்டாரா இருக்குது, உங்களுக்கு டாட்டாவில் நெக்ஸான் இருக்குது, டாட்டா கர்வ் இருக்குது, ஹோண்டா எலிவேட் இருக்குது, அதே மாதிரி இருக்குது அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு ஹுண்டாயில் கிரெட்டாவுமே இருக்குது. ஸோ பேரலாக உங்களுக்கு சிஸ்டர் கன்சர்னாக பார்க்கும்போது உங்களுக்கு ஹுண்டாய் கிரெட்டா வந்து டைரக்ட் காம்படிட்டிவாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். இந்த கியா செல்டோஸ் என்ன மாதிரியான இன்னும் ஃபீச்சர்ஸ் இருக்குங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இப்போ இந்த கியா செல்டோஸோட ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு ஃப்ரண்ட் ப்ரெசன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைகர் நோஸ் கிரில் எப்பவும் போல அந்த சிக்னேச்சர் கிரில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே நர்ல்டு க்ரோம் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எண்ட் டு எண்ட் வந்து உங்களுக்கு அந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட்டுமே கிடைக்குது, கியாக்கான அந்த பேஜிங். இங்கே உங்களுக்கு அந்த எல்இடி டெயில் லைட்ஸ், ஸோ இதுக்கு முன்னாடி இருந்ததும் அதே தான், எல்இடி டெயில் லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டிஆர்எல்ஸுமே வந்துடும் அண்ட் இதில் வந்து சீக்வென்ஷியல் டர்ன் இண்டிகேட்டர்ஸுமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து பார்க்கலாம் ஃப்ளோட்டிங் டர்ன் இண்டிகேட்டர்ஸ் இந்த HTX மாடலில் வந்து வரப்போகுது. இங்கேயுமே உங்களுக்கு அந்த நர்ல்டு க்ரோம் எலமெண்ட்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேக்கிங் சென்சார்ஸ் வந்து கிடைக்குது. பட் ஆனால் உங்களுக்கு ஃப்ரண்ட் பேக்கிங் கேமரா வந்து கிடைக்க போகிறதில்ல. இங்கே ஜுவல் டைப் எல்இடி ஃபாக் லேம்ப்ஸுமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த எல்இடிஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார் மேப் எல்இடிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபுல்லாகவே எல்லாமே எல்இடி ஹெட்லைட்ஸ் தான். உங்களுக்கு 3 க்ரௌன் ஜுவல்லாக வந்து இந்த ஹெட்லைட் பேட்டர்ன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டோட த்ரோவுமே இன்னுமே நல்லா இருக்குது. இங்கே வந்து நீங்கள் இந்த டிசைன் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். இந்த இடத்துல அந்த பானட்டோட ஹூடில் நல்லா ஒரு ஸ்ட்ராங்கான அந்த லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னுமே கொஞ்சம் அக்ரெசிவாக காட்டுது. அந்த டைகர் நோஸ் கிரில்லுமே எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இங்கே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேயுமே ஒரு பம்பர் கார்னிஷ்மே இந்த ஸ்கிட் பிளேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் இது கொஞ்சம் அந்த அலுமினியம் ட்ரீட்மெண்ட்லேயே கொஞ்சம் கிளாஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான கொஞ்சம் சேஞ்சஸ்மே வந்து நடந்திருக்கு. அண்ட் இதோட இன்ஜின் அண்ட் டிரான்ஸ்மிஷன் சொல்ல போனோம் அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரு 1.5 CRDA இன்ஜின் அண்ட் இதில் 1.5 டர்போ GDI பெட்ரோல் இன்ஜினுமே கிடைக்குது. அண்ட் இதில் டிரான்ஸ்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டீசலை பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் ஆட்டோமேட்டிக் கிடைக்குது. ப்ரெசன்ஸ் பார்த்துட்டோம். அப்படியே இதோட சைட் ப்ரெசன்ஸ் போயிட்டு இதோட டைமென்ஷன்ஸ்மே நான் சொல்லிடுறேன். டைமென்ஷன்ஸில் எந்த மாதிரியான சேஞ்சஸ்மே இல்லை. ஸோ டிசைன் ஆஸ்பெக்ட்ஸில் ஏதாவது இருக்கான்னு நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ HTXோட டைமென்ஷன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு 4.3 மீட்டர்ஸ் கொண்ட ஒரு லென்த் கொண்ட ஒரு கார். இதோட ஹைட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1.6 மீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. இங்கே பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் என்னோட அளவுக்கு சேமாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட வித் வந்து 1.8 மீட்டர்ஸ். இதோட வீல் பேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2.6 மீட்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 2600 mm கொண்ட ஒரு வீல் பேஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு உள்ள நீ ஸ்பேஸ்மே வந்து கூட போகுது. அண்ட் இதோட டயர் ப்ரொஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு 215/60R17 இன்ச்க்கான அலாய் வீல்ஸுமே வந்து வரப்போகுது. ஸோ இந்த HTXல வந்து இந்த மாதிரியான ஒரு பேட்டர்னில் அலாய் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் அந்த அலுமினியமில் உங்களுக்கு ஒரு மேட் ஃபினிஷில் வர்ற மாதிரியான ஒரு அலாயுமே வந்து கிடைக்குது. இந்த அலுமினியம் வந்து ஒரு ஸ்பைடர் டிசைன் இன்ஸ்பயர்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுவுமே நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அண்ட் உங்களுக்கு HTE ஆப்ஷனுங்கிறது தான் பேஸ் வேரியன்ட். ஸோ இதுலேயே வந்து 9 ட்ரிம்ஸ் இருக்குது. HTE ஆப்ஷன், அதுக்கு அடுத்து HTK ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு அலாய் வீல்ஸுமே வந்து வந்துட போகுது. ஸோ HTE ஆப்ஷன், HTK ஆப்ஷன், HTK ப்ளஸ், அப்புறம் HTX ப்ளஸ். ஸோ இந்த மாதிரி 9 ட்ரிம்ஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 7 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து உங்களுக்கு இந்த கியா செல்டோஸ் வந்து கிடைக்க போகுது. ஸோ வேரியன்ட்ஸ் அண்ட் கலர்ஸுமே உங்களுக்கு நான் டிஸ்பிளேயில் வந்து கொடுக்குறேன். ஸோ நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். அப்படியே நம்ம இதோட சைல்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெல்ட் லைனில் உங்களுக்கு ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து உங்களுக்கு இந்த எண்டு வரைக்கும் ஆஸ் யூஷுவல் அதே டிசைன் ஆஸ்பெக்ட் தான். மேலே ஒரு ரூஃப் ரெயிலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பெல்ட் லைனுமே வந்து இந்த க்ரோம் ட்ரீட்மெண்ட் அந்த விண்டோ லைனிங்கில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஒரு க்ரோம் ட்ரீட்மெண்ட்டுமே உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரூஃப் ரெயில் வித் அலுமினியம் அண்ட் பிளாக் கலர் ஃபினிஷ்மே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த பாடி கலர் கிளாடிங்கில் உங்களுக்கு அந்த கிராஸ் ஓவர் SUV ஸ்டாண்ட்ஸ் கொடுக்குறதுனால உங்களுக்கு இன்னுமே நல்லா எடுத்துக்காட்டுது. அண்ட் இந்த இடத்துலையுமே உங்களுக்கு அந்த பாடி கலர்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு மேட் பிளாக் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டரில் ஒரு க்ரோம் ஸ்ட்ரிப்பிங்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 3 இது அந்த டோர் கார்னிஷில் வந்து கொடுத்துருக்கனால இன்னுமே அந்த காரை வந்து நல்லாவே எடுத்துக்காட்டுது. ஸோ இது அதோட சைட் ப்ரெசன்ஸ் அண்ட் அதோட
கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்க்கலாம், நல்லாவே ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக நம்ம ரோட்ஸ்க்கு வந்து மேனுவர் பண்ணி போகலாம். அண்ட் இதோட டேங்க் கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 50 லிட்டர்ஸ்க்கான ஒரு டேங்க் கெப்பாசிட்டியுமே வந்து கிடைக்குது. இந்த இன்ஜினோட பவர் அண்ட் டார்க் வந்து சொல்கிறேன். ஸோ 114 பிஹெச்பி கொண்ட இந்த 1.5 லிட்டர் சிஆர்டிஐ இன்ஜின் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகுது. ஸோ நல்ல ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் அண்ட் ஒரு 1.5 லிட்டர் 4 சிலிண்டர் இன்ஜின். இன்னுமே உங்களுக்கு மைலேஜ் ஃபிகர்ஸுமே வந்து நல்லா உங்களுக்கு கொடுக்க போகுது. அண்ட் இந்த காரை யூஸ் பண்ணுறவங்க மேஜராக பெட்ரோல் அண்ட் டீசல் வச்சுருக்கிறவங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் உங்களோட மைலேஜ் ஃபிகர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் இந்த 2025ல் இன்னுமே கொஞ்சம் ஃபைன் டியூன் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எப்படி இருக்குங்கிறத நீங்கள் வாங்கினவங்களும் சொல்லலாம், இதுக்கு முன்னாடி வச்சுருந்தவங்களும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ வாங்க அப்படியே ரியர் ப்ரெசன்ஸ் போயிட்டு அதில் என்ன மாதிரியான டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து மாற்றிருக்காங்களா அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ கியா செல்டோஸோட ரியர் ப்ரெசன்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஒரு ஸ்பாய்லருக்கான ப்ரெசன்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஹைமவுண்ட் ஸ்டாப் லேம்ப், ரியர் வாஷர் வித் வைப்பர், டிஃபாகர் லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஷார்க் ஃபின் ஆண்டனா கிடைக்குது. உங்களுக்கு ஒரு பேனராமிக் சன்ரூஃப்மே இந்த HTXலேருந்து உங்களுக்கு இந்த HTX மாடல்லையுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் கனெக்டட் எல்இடி டெயில் லைட்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு கியாக்கான பேஜிங் அந்த லைட்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபுல்லாகவே கிளாஸ் தான். இந்த இடத்துல உங்களுக்கு சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி எல்இடி டெயில் லைட்ஸ் உங்களுக்கு கீழே இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் பல்ப்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்டர்ஸ் வந்து இந்த பம்பர் கார்னிஷில் வந்து ஒரு தனி யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. செல்டாஸ்க்கான பேஜிங் வந்து கிடைக்குது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா சென்சார்ஸுமே இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பம்பர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கிட் பிளேட்ஸ் பின்னாடி உள்ள கார்னிஷ் வந்து இதில் அந்த அலுமினியம் வந்து ஒரு கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு பிளாக் கிளாஸ் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. இதிலே சென்சார்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. ரியர் ப்ரெசன்ஸ் அந்த பம்பர் வச்சு தான் உங்களுக்கு இன்னுமே நல்லா எடுத்துக்காட்டுது. இதோட பூட் ஸ்பேஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 433 லிட்டர்ஸ்க்கான ஒரு பூட் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. மேலே ஒரு பார்ஷல் ஷெல்ஃப்மே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா ஸ்பேஷியஸான ஒரு பூட். இந்த பூட் லிட்டுமே வந்து மேலே இருக்குது. உங்களுக்கு உள்ளே வந்து உங்களுக்கு ஸ்பேர் வீலுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் உள்ள எல்லா கிட்ஸுமே இதில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் எய்ட் கிட், ஜாக் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஹூக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 60/40 ஸ்ப்ளிட் சீட்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு குட்டியான ஸ்டோரேஜ் ஸ்பேஸுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரியர் பேசஞ்சருக்கு 3 ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணுவோம். இங்கே வந்து பார்க்கலாம் உங்களுக்கு 2 லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, IMT அப்படிங்கிற அந்த பேஜிங்குமே வந்து இருக்குது. அண்ட் இதில் கியா கனெக்ட் அப்படிங்கிற அந்த ஆப்புமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நம்ம இன்டீரியரில் போயிட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்டீரியர் ரிவ்யூ நான் உங்களுக்கு காமிச்சேன். ஸோ அதுக்கு முன்னாடி நான் வந்து உங்களுக்கு பூட்டை வந்து பக்கத்துலேயே காமிச்சிடுறேன். அது பார்க்கலாம். நல்லா ஸ்பேஷியஸான ஒரு பூட் லிப்பு வந்து பார்க்கலாம். உள்ள எல்லா கிட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம அதை வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போகலாம். ஸோ இதில் வந்து கீழே சென்ட்ரிக்கான ஸ்விட்ச் வந்து டிரைவர் சைடு மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும், கோ டிரைவர் சைடில் இல்லை. அப்படியே நான் உள்ளே போகிறேன். இங்கே டோர் பேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த HTXை பொறுத்த வரைக்கும் பெய்ஜ் அண்ட் பிளாக் கலர் தீம் தான். ஸோ ஒவ்வொரு வேரியன்ட்ஸ்லுமே வந்து அந்த சீட் கலர்ஸுமே வந்து மாற்றுறாங்க. ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு அந்த ஆப்ஷன்ஸுமே என்னென்னது அப்படிங்கிறது அந்த வேரியன்ஸை வந்து கண்டுபிடிக்க முடியும். ஸோ இது வந்து HTX. இதை பார்க்கலாம். நீங்கள் வந்து ஒரு பெய்ஜ் அண்ட் பிளாக் கலர். ஸோ இது ஃபுல்லாகவே கிளாஸ் பிளாக் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து உங்களுக்கு சில்வர் டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கே ட்வீட்டர்ஸ் வந்து கிடைக்குது. ஆல் 4 பவர் விண்டோஸ். இங்கே ஆட்டோ ஃபோல்டபுள் ORVMs, எலக்ட்ரிக் அட்ஜஸ்டபிள் ORVMஸ்க்குள்ள கண்ட்ரோல்ஸ், லாக் அண்ட் லாக் ஸ்விட்ச். இங்கே ஒரு சாஃப்ட் டச் மெட்டீரியல், நல்ல பெய்ஜ் லெதரைட் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் அண்ட் ரெக்லைன் ஆங்கிள்ஸ். ஏர் பேக்ஸ் வந்து உங்களுக்கு 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டாக வந்து கிடைக்க போகுது. ஸோ அதை நம்ம அப்படியே உள்ளே போயிட்டு வேறு என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். ஸோ உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். டோரை க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், யூ கெட் அ 4.2 inch இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இங்கே இந்த இடத்துல. அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10.25 inchக்கான இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, மற்றபடி உங்களுக்கு இன்டெகிரேட்டட் மேப்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுவுமே வந்து காமிக்கும். வேண்டாம்னா நீங்கள் வந்து எடுத்து விட்டுக்கலாம். உள்ளே அதே மாதிரி மூட் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஆம்பியன்ட் லைட்டிங்குமே உங்களுக்கு கிடைக்குது. வேலட் மோட், குவைட் மோட், அதே மாதிரி ஃபோன் ப்ரொஜெக்ஷன், வயர்லெஸ் ஆண்ட்ராய்டோட ஆப்பிள் கார்ப்ளே. அண்ட் அதே மாதிரி இதோட பேஸு, இதோட ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. யூசர் ப்ரொஃபைல், வாய்ஸ் ரெகக்னிஷன், டிஸ்பிளே செட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து மாற்றிக்கலாம். அதே மாதிரி கியா கனெக்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஸோ அதுக்கான செட்டிங்ஸுமே எல்லாமே இதில் வந்து இருக்குது. நீங்கள் வந்து ஒன்ஸ் வண்டி டெலிவரி எடுக்கிறப்ப இது எல்லாமே உங்களுக்கு கனெக்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம இன்ஃபோர்டைன்மெண்ட் முடிச்சிட்டோம். அப்படியே நம்ம ஸ்டீரிங் வீலுக்கு வரலாம். ஸோ இந்த ஸ்டீரிங் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்ட் டச் மெட்டீரியல் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஃப்ளாட் பாட்டம் ஸ்டீரிங் வீல், செல்டாஸ்க்கான அந்த பேஜிங், சில்வர்
சாட்டினேட்டட் இந்த ஒரு ஸ்ட்ரிப் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி கியாக்கான பேஜிங், உங்களுக்கு ஆடியோ மவுண்ட் கண்ட்ரோல்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து வந்துடுது. ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் அண்ட் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அப்படியே சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிமிங் IRVMs, இங்கே வந்து கியா கனெக்ட்கான அந்த பட்டன், SOS டோயிங்கான அந்த பட்டன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு சன்கிளாஸ் ஹோல்டர், மேலே அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேனராமிக் சன்ரூஃப், லைட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்து ஒயிட் கலர் LEDs வந்து கிடைக்குது. நீங்கள் வேணும்னா இதை வந்து ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா யூ கெட் அ ஹியூஜ் பேனராமிக் சன்ரூஃப். ஸோ நல்ல ப்ராடாகவே வந்துருக்கு. அண்ட் இதுலேயுமே வந்து அந்த விண்ட் டிஃப்ளெக்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நான் அப்படியே க்ளோஸ் பண்ணிடுறேன். செம ஹாட்டாக இருக்குது. எஸ், ஸ்பேர்லலாம் உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட்ஸுமே வந்து க்ளோஸ் ஆக போகுது. ஹியர் வி கோ. அப்படியே நம்ம இதோட டேஷ்போர்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு பிளாக் கலர், கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் ஹார்ட் பிளாஸ்டிக்ஸ், இதில் சாஃப்ட் டச் வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி மற்றபடி ஃப்ரண்ட்டில் இந்த டேஷ்போர்டு எல்லாமே ஒன்று தான். இந்த இடத்துலையுமே சுற்றி அந்த சில்வர் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே இந்த இடத்துல பெய்ஜு. ஸோ இதுக்குள்ளே ஒரு குட்டியான டேஷ்போர்டு, இதுக்குள்ளே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கிடைக்குது. இது கூல்டு க்ளவ் பாக்ஸ் இல்லை, நார்மல் தான். அப்படியே இதில் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு 2 zone climate கண்ட்ரோலுமே உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இன்ஃபோர்டெயின்மெண்ட்டுக்குள்ளே ஃபிசிக்கல் கண்ட்ரோல்ஸ் வந்து இங்கேயுமே வந்து பட்டன்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ளஸ். ஸோ அதை மெயின்டைன் பண்ணுறதுமே இன்னும் நிறைய இதில் வந்து இந்த யூனிட்டை அப்படியே கம்ப்ளீட்டாக எடுத்துகிட்டு எல்லாமே டச்சுன்னு அப்படின்னு போயிடுறாங்க. பட் ஆனால் இது ஒரு நல்ல ஆப்ஷன். பிகாஸ் டிரைவரை டிஸ்ட்ராக்ட் பண்ணாமல் டக்குன்னு இந்த இடத்துல சுவிட்ச் இருக்கும் அப்படின்னு டக்குன்னு நம்ம அதை கிளிக் பண்ணி விட்டு போயிட்டே இருப்போம். ஸோ இன்கேஸ் நீங்கள் வந்து ஆஃப் பண்ணால் எப்படி ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பார்க்கலாம். ஸோ எல்லாமே ஒரு பட்டன் இருக்கிறப்ப நமக்கு இன்னுமே ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கப்ப, ஒரு நெக் டு நெக் டிராஃபிக்கில் இருக்கிறப்ப. இல்லைனா இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்வைப் பண்ணிட்டு கிடக்கணும். அதுக்கு இது பெட்டர்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 12 volt சார்ஜிங் சாக்கெட், USB சாக்கெட், USB Type-C சாக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஃபோன் ஹோல்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங்கான்னு கேட்டால் அதையும் செக் பண்ணி பார்த்துடலாம். ஐ திங்க் நோ, அது வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இல்லை. அண்டு இங்கே ஒரு ஃபோன் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே குட்டியாக ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதனால தெரியல, ஃபுல்லாகவே கிளாஸ் பிளாக் ஃபினிஷ். ஸோ இது வந்து ஒரு 6 speed மேனுவல். இங்கே வந்து உங்களுக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா வேணும்னா இந்த பட்டன் அமைக்கி பார்த்துக்கலாம். அண்ட் சென்சார்ஸை டிசேபிள் பண்ணணும்னா இது ஜஸ்ட் ஒரு ப்ரெஸ்ஸில் வந்து டிசேபிள் பண்ணி விட்டுக்கலாம். அப்படியே சென்டர் கன்சோலில் பார்த்தீங்கன்னா இங்கே 2 கப் ஹோல்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்னோடது வந்து ஃபுல்லாக ஆக்கியபை பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் மேனுவல் ஹேண்ட் பிரேக்ஸுமே வந்து உங்களுக்கு கிடைக்குது. சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ். இது புஷ் பண்ண முடியுமானா இல்லை. அப்படியே நம்ம இதோட ஸ்டீரிங் வந்து பார்த்தீங்கன்னா டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் ஸ்டீரிங் ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. நைஸ். இதோட கம்ஃபர்ட் பொசிஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. தை சப்போர்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. இதோட ஹெட் ரூம் இன்னுமே ரொம்ப நல்லா சஃபிஷியண்ட்டாகவே இருக்குது. அண்ட் அதே மாதிரி இதோட டிரைவிங் பொசிஷனுமே அந்த நெக் டு நெக் நல்லாவே தெரியுது. ஸோ அந்த பானட் வந்து பார்க்கலாம். அதே மாதிரி உங்களுக்கு சைடில் இருக்கிற பட்டன்ஸ்லாம் இந்த இடத்துல உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் பட்டன், சைடில் ஸ்டார்ட் ஸ்டாப், உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஹெட்லைட் லெவலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு டம்மி பெடலுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டெட் பெடல் ப்ராப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்குது. அண்டு ஆக்சிலேட்டர், பிரேக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு IMT டிரான்ஸ்மிஷன். நான் சொன்னேன் இல்லையா, இது வந்து ஒரு 6 speed மேனுவல். பட் ஆனால் IMT கிளச் இருக்காது. ஆனால் உங்களுக்கு மேனுவலாக வந்து 1 2 3 4ன்னு போடுவீங்க. ஓகேவா? ஐ திங்க் எஸ். ஸோ இதுதான் இதோட ஃப்ரண்ட் டேஷ்போர்ட் ப்ரெசன்ஸ். அப்படியே நம்ம ரியரில் போயிட்டு இதோட இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். மேலே இந்த இதில் வந்து போட்டிருக்காங்க பாருங்கள், இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ தேர் இஸ் நோ கிளச் பெடல், டூ நாட் ப்ரெஸ் த பிரேக் பெடல். ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது. நீங்கள் ஜஸ்ட்டு வாசித்துட்டு ரொம்ப ஈஸி தான். அண்ட் இதில் வந்து டிக்கெட் ஹோல்டருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து ஒரு வேனிட்டி மிரர், பட் ஆனால் லைட்ஸ் இல்லை. ஹேண்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிரைவர் சைடில் வந்து எதுவுமே வந்து கொடுக்கல. ஓகே, லெட்ஸ் கெட் கோயிங். பின்னாடி எஸ், பின்னாடி போனோன்னா உங்களுக்கு இந்த சன் பிளைண்ட்ஸுமே வந்து வந்துடுது. ஸோ இப்போ எல்லா வேரியன்ட்ஸுமே இந்த சன் பிளைண்ட்ஸ் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ ஆடட் ப்ரைவசி. அதே மாதிரி உங்களுக்கு இதுலேயும் கிளாஸ் பிளாக், சில்வர் கலர் இதில் உங்களுக்கு பவர் விண்டோஸ்க்கான சுவிட்சு, சாஃப்ட் டச், பெய்ஜ் அண்ட் பிளாக் இன்டீரியர், ஸ்பீக்கர்ஸ், பாட்டில் ஹோல்டர்ஸ் அண்ட் அதே மாதிரி செல்டாஸ்க்கான அந்த பேஜிங். உள்ள இன்டீரியரில் போய் உட்காந்தோன்னா ஸோ இது வந்து என்னோடய பொசிஷனில் வந்துருக்கு. நல்ல ஒரு சீட் பொசிஷன். ரூம் வந்து நல்லாயிருக்கு. இங்கே மேக்சின் ஹோல்டர், இங்கேயுமே மேக்சின் ஹோல்டர், 2 மேக்சின் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க கோ டிரைவர் சீட்டில். டிரைவர் சைடில் அப்படி இல்லை. ரியர் AC வென்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வேணால் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர்,
வேணா ஆன் பண்ணி விட்டுக்கலாம், வேண்டான்னா ஜஸ்ட்டு ப்ரெஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து அனலைஸ் பண்ணுது AQI மானிட்டர். ஸோ ஆஃப் பண்ணிட்டேன். இங்கே 2 டைப் சி சார்ஜிங் யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைல் ஹோல்டருமே வந்து கிடைக்குது. இதுலேயுமே தை சப்போர்ட் நல்லா கொடுத்துருக்காங்க. 3 சீட் பெல்ட்ஸ் வந்து கிடைக்குது. சென்டர் ஆம்ரெஸ்ட், 3 பேருக்கு தாராளமாக ஹெட்ரெஸ்ட்டுமே ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ரெக்லைன் ஆங்கிள். ஸோ இப்போ வந்து நீங்கள் இதை வந்து இப்படியும் ஸ்ட்ரெயிட்டாகவும் வந்து வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் ஃபுல்லாகவே பின்னாடி தள்ளியும் வச்சுக்கலாம். நல்ல ஒரு ரெக்ளைன்டு ஆங்கிளாக இருக்கும். நீங்கள் வந்து பார்க்கலாம். நல்ல ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனில் இருக்கேன். இங்கே ஒரு குவார்டர் கிளாஸுமே வந்துருக்கு. ஸோ அந்த டிஎல்ஓ வந்து இன்னுமே நல்லா எடுத்து காட்டுது. அதே மாதிரி உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட் பெல்ட்ஸுமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் ஹேண்டில்ஸ், இந்த பக்கம் ஹேண்டில்ஸ் இது ஒரு ஹூக்குமே வந்து கிடைக்குது. இந்த இடத்துல உங்களுக்கு ரீடிங் லேம்ப்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ எஸ் மக்களே, இதுதான் செல்டோஸ் HT-Xோட இன்டீரியர். நல்லா கம்ஃபர்டபுளான ஒரு இன்டீரியர். கியா செல்டோஸ் HT-X எப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜிஜே. தேங்க்யூ.